ஸ்குவாட் ஏப்ரல் 20 வந்து கில்லி ரீ-ரிலீஸ் ஆனது. ஸோ நம்ம தர்மபுரி டிமேக்ஸ்ல வந்து படம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நானும் எங்கள் தங்கச்சியும் வந்து 2 டிக்கெட் போட்டு டிமேக்ஸ்க்குள்ள கிளம்பிட்டோம். இந்த படத்தை வந்து ஜாலியாக தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் போட்டதுனால அங்கே எங்கேயுமே டிக்கெட் வாங்க தேவையில்ல. ஸோ நீட்டாக வந்து டிமேக்ஸ்க்குள்ள போயிட்டோம். ஸோ அந்த வைப் எப்பயுமே சூப்பராகவே இருக்கும். டிமேக்ஸ் பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ அழகாக உள்ள என்ட்ரி ஆனதுமே வந்து தளபதி விஜயோட என்ட்ரி. ஸோ நம்மளோட கில்லி டைட்டில் கார்டு ஸ்க்ரீனில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தளபதியோடைய சூப்பரான மாஸ் டைலாக்கோட நம்மளுடைய படம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஐயா கில்லிடா. தென் கில்லியில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லவே தேவையில்ல, மரணமாசா இருந்தது தேட்டரில் பார்க்கும்போது. அண்ட் நம்மளுக்கு இந்த கில்லி படத்தோட நம்மளுக்கு பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா சாங்ஸுமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். முக்கியமாக அந்த பயங்கரமான எல்இடி லைட்டில். அப்புறம் த்ரிஷாவுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் செம்மையாக இருந்தது. அப்புறம் அவங்க ஃபேமிலி போர்ஷன்ஸ் சொல்லவே தேவையில்ல, காமெடியாக பண்ணால் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் த்ரிஷா விஜயோடைய லவ் சீன்ஸ் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முத்துப்பாண்டி மறந்துட முடியுமா, செம்மையாக இருந்தது. ஓவரால் வந்து கில்லியை போய் நாங்கள் தேட்டரில் வைப் பண்ணது வந்து செம்ம ஜாலி. ஏதோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி இருந்தது. நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த மிக்சிங் பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஜாலியாக வந்து படம் முடிஞ்சிருச்சு. ஸோ டிமேக்ஸில் கூட்டம் வருமா வராதான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் போயிட்டு இருந்தது. நீங்களும் போய் கில்லியை வைப் பண்ணிட்டு வரணும்னா வைப் பண்ணிட்டு வாங்க.